சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருளடைந்த நீர் விடியற் காலத்தைப் போலிருப்பீர். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நாம் புதிய ஆண்டின் ஆசீர்வாத வாக்குத்தத்தமாக தியானித்தோம். என்றாலும் அந்நாளிலே சமயம் அதிகமானபடியால் அந்த செய்தியை முழுமையாக கொடுக்க இயலவில்லை. இந்த நாளிலே நாம் இந்த வசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனத்தின் பகுதி என்னவென்றால், இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்பதாகும். நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் வாக்கு யோபுவுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விடியற் காலம் என்று சொல்லும் போது அது ஒரு புதிய தொடக்கத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. விடியற் காலம் என்று சொல்லும் போது துக்கம் நீங்கி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் தங்களுடைய உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் பொழுது விடியுமோ என்பதுதான் அநேகர் தங்களுடைய உள்ளத்திலே சொல்லக்கூடிய காரியமாயிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆதங்கம் என்னவென்றால், எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே பொழுது விடியும் என்பதாகவே ஆதங்கப்படக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். நம் அன்றாட வாழ்க்கையிலே மனிதர்கள் இப்படியாக எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே பொழுது விடியுமோ என்று ஆதங்கப்படுவதை நாம் கேட்க முடிகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கும் போது, அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றுவார் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, மரணம் என்கிற வார்த்தை ஒரு முடிவை காட்டுகிறது. மரணத்தை போல அநேகர் தங்களுடைய உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளக்கூடிய, தங்களுடைய உள்ளத்திலே ஆதங்கப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்து விட்டது என்பதாக உள்ளத்திலே ஆதங்கப்படக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், மரணத்தை போல எல்லாம் முடிந்து போனதை போல காணப்பட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்கிறார். அப்படி என்றால் உங்களுக்கு முன்பாக ஒரு பொழுது விடிந்த, ஒரு சந்தோஷமான, ஒரு நம்பிக்கைக்குரிய, ஒரு மகிழ்ச்சிக்குரிய எதிர்காலம் காணப்படுகிறது என்கிற ஒரு நல்ல வார்த்தையை, நம்பிக்கைக்குரிய வார்த்தையை தேவன் கொடுக்கிறார். பல காரியங்களிலே ஒரு விடியற் காலத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். புதிய துவக்கத்தை விடியற் காலமாக, விடியற் காலத்தின் ஆசீர்வாதமாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உறுதிப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சற்று யோபுவினுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால், தனக்கு முன்பாக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று எண்ணும்படியாக சூழ்நிலைகள் காணப்படவில்லை. எல்லாம் பிரதிகூலமாக காணப்பட்டது. ஆஸ்திகளை இழந்தார், ஐஸ்வர்யத்தை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், சரீரமெல்லாம் வியாதி. தனக்கு முன்பாக ஒரு விடியற்காலம் உண்டு என்று சொல்லும்படியான சூழ்நிலை உண்டாயிருக்கவில்லை. தனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டாயிருக்கும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை யோபுனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இனி மரணம்தான், அதோடு யோபுனுடைய வாழ்க்கை முடிந்து போகும் என்று சொல்லக்கூடிய விதத்திலே அவருடைய நாட்கள் காணப்பட்டது. என்றால் தேவனால் கூடாத காரியம்
ஒன்றுமில்லை. ஒரு நல்ல வார்த்தை யோபுவிற்காக வெளிப்படுத்தப்பட்டது. அந்த வார்த்தை என்னவென்றால், இருளடைந்த நீர். யோபுவை பார்க்கும்போது இருளடைந்ததை போலதான் அவருடைய ஜீவியம் காணப்பட்டது. காரணம், எல்லாவற்றையும் இழந்து போனார். வியாதி என்கிற இருள் யோபுனுடைய சரீரத்திலே காணப்பட்டது. மலையாளத்திலே ஒரு பாட்டு உண்டு, துக்கத்திൻ്റെ പാനപാത്ര കർത്തായന്റെ കയ്യിൽ തന്നാ സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ, സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. எல்லாரும் எப்பொழுது அல்லேலூயா பாடுவார்கள்? தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது, நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு ஜீவிக்கும் போது, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போது சந்தோஷத்தோடு அல்லேலூயா பாடுவார்கள். என்றால் யோபுனுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது தெரியுமா? எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். இப்படிப்பட்ட அனுபவங்களினூடாக சென்ற சில பரிசுத்தவான்கள் தான் நான் பாடின இந்த பாடலை பாடினார்கள். என்ன பாடல்? துக்கத்திൻ്റെ பானபாத்திரத்தை கர்த்தர் என்னுடைய கரத்திலே தந்தாலும் அதை வைத்து கொண்டு நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா, சந்தோஷத்தோடு பாடுவேன் என்று கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள். துக்கத்திൻ്റെ பாத்திரம், அதனுடைய அர்த்தம் என்ன? நஷ்டம், கஷ்டங்கள், பிரதிகூலங்கள், வியாதிகள், வெறுமை. துக்கத்திൻ്റെ பானபாத்திரம் என்றால் கர்த்தரறியாமல் அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டானதில்லை என்று அறிந்து கொண்ட பரிசுத்தவான்கள் தான் பாடினார்கள், துக்கத்திൻ്റെ பானபாத்திரம் കർത്തായന്റെ കയ്യിൽ തന്നാ സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ, സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. ஆம் தெய்வ பிள்ளையே, யோபுனுடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். நன்மைகளிலே மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்களை அடையும் போது மாத்திரமல்ல, நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும் போது மாத்திரமல்ல, சுகவீனத்திலும் நஷ்டங்களிலும் துயரங்களிலேயும் கர்த்தரை சந்தோஷத்தோடு துதிக்க வேண்டும். என்றால் இப்பொழுது யோபுனுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன? தேவன் ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய செய்தியை யோபுவிற்கு வெளிப்படுத்தினார். அந்த நம்பிக்கைக்குரிய செய்தி என்ன? இருளடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். இப்பொழுது பக்தன் என்ன பாடுகிறான்? വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം മാറുന്നു, വെളിച്ചങ്ങൾ വീശുന്നു, അന്ധകാരം മാറുന്നു, ദൈവത്തിന്റെ ആത്മാ ഉള്ളിലാകുമ്പോൾ, ദൈവത്തിന്റെ ആത്മാ ഉള്ളിലാകുമ്പോൾ, മായയായ ലോകത്തിൽ നാം ചേർന്ന് നിൽക്കാതെ, മായയായ ലോകത്തിൽ നാം ചേർന്ന് നിൽക്കാതെ, എൻ രക്ഷകനാം യേശുവിൽ നാം ആശ്രയിച്ചിടും, എൻ രക്ഷകനാം യേശുവിൽ നാം ആശ്രയിച്ചിടും. ആത്മസന്തോഷ കൊണ്ടാനന്ദിപ്പാൻ, ആത്മസന്തോഷ കൊണ്ടാനന്ദിപ്പാൻ, ആത്മമാരി കൊണ്ട് നിറയ്ക്കണമേ, എന്നാത്മമാരി കൊണ്ട് നിറയ്ക്കണമേ. பரிசுத்த
பரிசுத்தவான்கள் கடந்து சென்ற பாடுகளின், உபத்திரவங்களின், பிரதிகூலங்களின் சூழ்நிலைகள், பாதைகள், நேரங்கள் உண்டாயிருந்தது என்றால் தேவன் அவர்களை கைவிட்டு விடவில்லை. தேவன் அவர்களை வெட்கப்படுத்தி விடவில்லை. தேவன் தம்முடைய நல்ல நம்பிக்கைக்குரிய வார்த்தையோடு அவர்களுக்கு வெளிப்பட்டார். நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பங்களும் உண்டு. அப்பொழுதுதான் அவர்கள் பாடினார்கள், இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சங்கள் வீசுகிறது, அந்தகாரம் மாறுகிறது என்றார்கள். அப்படிதான் யோபுனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை, ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தை யோபுவிற்கு வெளிப்பட்டது. இருளடைந்த நீர் இனி எப்படி இருப்பீர்? விடியற் காலத்தை போல் இருப்பீர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு புதிய தொடக்கம் அவருடைய வாழ்க்கையிலே தேவனால் உண்டாக போகிறது என்பதை தேவன் வெளிப்படுத்தினார். தேவனுடைய சபையிலே காணப்படுகிற தெய்வ ஜனங்களே, எங்களுடைய வாலிப பிராயத்திலே நாங்கள் ஒரு பிரதிகூலமான சூழ்நிலையிலே சென்று விட்டோம் என்று அங்கலாய்க்கிறீர்களா? வயது முதிர்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே பலனை எல்லாம் இழந்து போய் இனி எப்படி கர்த்தருக்காக நாங்கள் பிரகாசிப்போம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? சிறு பிள்ளைகளே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எப்படி விடியற் காலத்தை போல கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உடையவர்களாக ஜீவிப்போம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் இன்றைக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய வாக்கு கொடுக்கிறார். நீ சிறு பிள்ளையாயிருக்கலாம், நீ ஒரு வாலிப பிள்ளையாயிருக்கலாம், நீங்கள் வயோதிபர்களாக காணப்படலாம். என்றாலும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் தேவன் விடியற் காலத்தின் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்று சொல்லும் போது விடியற் காலத்தின் 5 ஆசீர்வாதத்தின் அனுபவங்களை உங்களுக்கு முன்பாக செய்தியாக எடுத்து கூற தேவன் கிருபை செய்வாராக. முதலாவது, விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்று சொல்லும் போது விடியற் காலத்தின் ஆசீர்வாதம் என்னவென்றால், உங்களுக்கு களிப்பு உண்டாயிருக்கும், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும். வேதத்திலே ஒரு வசனம் படிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு நேராக வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலம் வருத்தம் ஓடி போகும். விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்று சொல்லும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு களிப்பு உண்டாயிருக்கும், தெய்வீக சந்தோஷம் உண்டாயிருக்கும். நீங்கள் களிப்புள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று உங்களை ஆசீர்வதிக்க கூடியவராய் இருக்கிறார். வாசித்து பாருங்கள், சங்கீதம் 30 சங்கீதம் 5 வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 30 சங்கீதம் 5 வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று படிக்கிறோம். அந்த வசனத்திலே என்ன படிக்கிறோம்? விடியற் காலத்தில் என்ன உண்டாகும்? களிப்பு உண்டாகும். நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் உங்களை இனி பார்க்கிறவர்கள் நீங்கள் இருளடைந்ததை போல காணக்கூடாது. உங்களை விடியற் காலத்தின் ஆசீர்வாதத்தோடு களிப்புள்ளவர்களாக உங்களை காண வேண்டும். நீங்கள் என்ன பாட வேண்டும்? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நீர் விடியற்
விடியற் காலத்தை போல் இருப்பீர். உனக்கு களிப்பு உண்டாயிருக்கும், உனக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு இந்த களிப்பு, இந்த தெய்வீக சந்தோஷத்தை எப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே அடைவது என்பதை அநேகர் அறியாமல் என்ன செய்கிறார்கள்? பாவ சிற்றின்பங்களிலே மூழ்கி காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, சூதாட்டத்திற்கு இடம் கொடுக்கிறார்கள். எப்படியாகிலும் இப்படிப்பட்ட சந்தோஷத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி தவறான பாதையிலே செல்கிறார்கள், களியாட்டுகளுக்குள்ளாக செல்கிறார்கள். என்றால் கர்த்தர் சொல்கிறார், அவைகளெல்லாம் நிரந்தரமான சந்தோஷத்தை ஒரு நாளும் கொடுக்காது. அவைகளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமான களிப்புள்ளதாக மாறாது. அவைகளெல்லாம் தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார். யாருடைய வாழ்க்கையிலே இந்த விடியற்காலத்து களிப்பு உண்டாயிருக்கும் என்றால், யாருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த விடியற்காலத்து களிப்பு உண்டாயிருக்கும். நீங்கள் கேட்கலாம், எப்படி இந்த விடியற்காலத்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது என்று. நான் சாட்சியாக சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெபம் காணப்பட்டது. இயேசுவே, உம்மை நான் தரிசிக்க வேண்டும், கர்த்தாவே நீர் எனக்கு வெளிப்பட வேண்டும் என்கிற ஜெபம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. என்றால் கர்த்தர் எனக்கு வெளிப்பட்ட போது என்னுடைய சந்தோஷம் நிறைவாயிருந்தது. வேறு ஒன்றும் இந்த உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்வதனால் உண்டாகக்கூடிய களிப்பை பார்க்கிலும் சந்தோஷத்தை பார்க்கிலும் தேவன் எனக்கு வெளிப்பட்ட போது அந்த சந்தோஷம் என் வாழ்க்கையிலே நிறைவாயிருந்தது. அது விடியற் காலத்து களிப்பை போல காணப்பட்டது. நீங்களும் ஜெபிங்க, கர்த்தாவே நீர் எனக்கு வெளிப்பட வேண்டும், கர்த்தாவே நீர் எனக்கு வெளிப்பட வேண்டும், இயேசுவே நீர் எனக்கு வெளிப்பட வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் போது அது மெய்யான தெய்வீக சந்தோஷமாயிருக்கும். அது விடியற் காலத்து களிப்பை போல காணப்படும். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போதே அவர் சந்தோஷத்தை உடையவராயிருக்கிறார். அவருடைய பிறப்பை குறித்து படிக்கும் போது சந்தோஷம்தான், அவருடைய அற்புத செயல்களை குறித்து படிக்கும் போது சந்தோஷம்தான், அவருடைய அதிகாரத்தை குறித்து படிக்கும் போது சந்தோஷம்தான், அவருடைய ஜெபத்தை குறித்து படிக்கும் போது சந்தோஷம்தான், இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து படிக்கும் போது அதுவும் சந்தோஷமாகவே காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றாரே, அதுவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். அதுவும் ஜனங்களுக்கு, நீதிமான்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போதே சந்தோஷம்தான். இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது அவருடைய பிறப்பிலிருந்து, அவருடைய அற்புத செயல்களிலிருந்து, அவருடைய பரமேறுதல், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் மறுபடியும் வரப்போகிற அனுபவம், அவருடைய ஜெப வாழ்க்கை அனைத்தும் சந்தோஷத்தை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அந்த இயேசு உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுவாரியானால் இந்த பூமியிலே நீ அடைந்த எல்லா சந்தோஷங்களை பார்க்கிலும் நிரந்தரமான சந்தோஷத்தை அடைவாய். உன்னுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் என் நாமத்தினாலே இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று சொன்னார். என்ன கேட்க போகிறீர்கள்? கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே விடியற் காலத்து களிப்பு உண்டாயிருக்க வேண்டும் என்று கேட்பாயா? கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே விடியற் காலத்து சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டும், எனக்கு நீர் வெளிப்பட வேண்டும் என்று நீ ஜெபத்திலே கர்த்தரிடத்தில் கேட்பாயானால் அவர் உனக்கு வெளிப்படும் போது உன் வாழ்க்கை விடியற் காலத்தை போன்ற ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக மாறும். தெய்வ பிள்ளையே, மகதலேனா மரியாளை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். அவள் என்ன செய்தாள்? இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக அதிகாலையில் இருட்டோடு எழுந்து இயேசு கிறிஸ்துவை தேடும்படியாக சென்றாள். என்ன நடந்தது? அவளுடைய வாஞ்சை, அவளுடைய நல்ல விருப்பம், அவளுடைய தேடுதல் வீண் போகவில்லை, அவளுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தரிசித்தாள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மகதலேனா மரியாளுக்கு வெளிப்பட்டார். வெளிப்பட்ட போது என்ன நடந்தது?
மகதலேனா மரியாளுடைய உள்ளம் பூரித்தது, களி கூர்ந்தது, அவளுடைய சந்தோஷம் நிறைவாய் இருந்தது. நீயும் தேடு, கர்த்தரை தேடு. எப்படி தேடுவது? ஜெபத்தினாலே கர்த்தரை தேடலாம். எப்படி தேடுவது? விண்ணப்பங்கள், துதி, ஸ்தோத்திர பலிகள் மூலமாக கர்த்தரை தேடலாம். எப்படி நீ கர்த்தரை தேடலாம்? ஆராதிப்பதின் மூலமாக கர்த்தரை தேடலாம். எப்படி நீ கர்த்தரை தேடலாம்? வேதத்தை தியானிப்பதின் மூலமாக கர்த்தரை தேடலாம். உண்மையாக முழு இருதயத்தோடு நீ கர்த்தரை தேடுவாயானால் அவர் உனக்கு வெளிப்படுவார். விடியற் காலத்து களிப்பு உண்டாயிருக்கும். இருளடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்கிற வாக்கு தத்தம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறினது என்று நீ சாட்சி கொடுக்கக்கூடியவனாயிருப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாட முடியுமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. விடியற்காலத்தின் ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது இது சந்தோஷத்தை குறிக்கிறது. நிறைவான சந்தோஷம், களிப்பு உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். இந்த சந்தோஷத்தை ஒருவரும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க முடியாது. இந்த தெய்வீக களிகூறுதலை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒருவரும் குறைத்து விட முடியாது. காரணம், இயேசு உனக்கு வெளிப்பட்டபடியால், நீர் விடியற் காலத்தை போல் இருக்கிறபடியால் இந்த களிகூறுதலை ஒருவரும் உன் வாழ்க்கையிலிருந்து குறைத்து விட முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, விடியற் காலத்தின் ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தம் காணப்படுகிறது என்றால் அந்த விடியற் காலத்தின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவனுடைய வழி நடத்துதல் உங்களுக்கு உண்டாயிருக்கும். தேவனுடைய வழி நடத்துதல் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வாசியுங்கள் எண்ணாகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மேகம் சாயங்காலம் தொடங்கி, மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் இருந்து, விடியற் காலம் மட்டும் இருந்து, விடியற் காலத்தில் உயர எழும்பும் போது, விடியற் காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். இங்க என்ன படிக்கிறோம்? மேகம் விடியற் காலத்தில் உயர எழும்பும் போது உடனே என்ன செய்வார்கள்? பிரயாணப்படுவார்கள். மேகம் விடியற் காலத்தில் உயர எழும்பும் போது உடனே என்ன செய்வார்கள்? பிரயாணப்படுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்தி செல்கிறார் என்றால், வழிநடத்தி செல்வது யார்? கர்த்தர் தாமே மோசையின் மூலமாக வழிநடத்தி செல்கிறார் என்றால், ஜனங்களை வழிநடத்தும்படியாக மோசேக்கு ஒவ்வொரு நாளும் யாருடைய ஆலோசனைகள், யாருடைய வழிநடத்துதல் அவசியமாயிருந்தது என்றால் தேவனுடைய வழிநடத்துதல் அவசியமாயிருந்தது. அதற்கு அடையாளமாக மோசே தேவனுடைய வழிநடத்துதல் உண்டாயிருக்கிறது என்பதை எதன் மூலமாக அறிந்து கொண்டார் என்றால், மேகம் விடியற் காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். அப்படியானால் மோசேயும் தேவ ஜனங்களும் தங்களுக்கு தேவனுடைய வழிநடத்துதல் உண்டாயிருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொண்டார்கள் என்றால், மேகம் உயரே எழும்பும். உயர எழும்பும் போது கர்த்ததாமே தங்களை வழிநடத்தி செல்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். காரணம் என்னவென்றால் என்னுடைய வழி நடத்துதல் உனக்கு உண்டு என்கிறார். விடியற் காலத்தின் ஆசீர்வாதமாகிய தேவனுடைய வழி நடத்துதல் உங்களுக்கு உண்டு என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு நேராக தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனால் வழி நடத்தப்படுகிறவர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் உங்களை வழி நடத்துகிறாரே என்றால் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதில்லை. அவர்
இடையே உங்களுடைய வாழ்க்கையின் பாதி வழியிலே உங்களை கைவிட்டு விட்டு நிராதரவாக உங்களை விட்டு செல்கிற தேவன் அல்ல. முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். முற்று முடிய உங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். அவருடைய வழி நடத்துதல் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை தான் விடியற் காலத்தின் ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை அனுக்கிரகம் செய்கிறார். நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்று சொல்லும் போது தேவனுடைய வழி நடத்துதல் உங்களுக்கு உண்டாயிருக்கும். எங்களுக்கு தேவனுடைய வழி நடத்துதலே வேண்டாம், நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின்படி ஜீவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. யாரும் இல்லை. ஏன்னா நீங்க எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. தேவனுடைய வழி நடத்துதல் இல்லாம உங்களுடைய சுய விருப்பத்தின்படி வாழ்ந்து, உங்களுடைய சுய விருப்பத்தின்படி ஓடி, உங்களுடைய சுய எண்ணங்களின்படி நடந்து, நீங்கள் எல்லாரும் அடிக்கப்பட்ட ஆடுகளை போல, நீங்கள் எல்லாரும் நொந்து போனவர்களாக காணப்படுகிறபடியால் ஒருவர் கூட எங்களுக்கு தேவனுடைய வழி நடத்துதல் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களாக யாரும் இங்க இல்லை. எல்லாருக்கும் வேண்டும். என்ன வேண்டும்? தேவனுடைய வழி நடத்துதல் வேண்டும். விடியற் காலத்தை போல் இருப்பீர். உங்களுக்கு தேவனுடைய வழி நடத்துதல் உண்டு. ஆகவேதான் சொன்னார். சங்கீதம் 32 சங்கீதம் 8 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் சொல்லுவதாக சொல்லுகிறான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் ஆலோசனை கர்த்தராயிருக்கிறார். நான் உனக்கு போதித்து, கர்த்தர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119 சங்கீதம் 105 படிக்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அப்படியானால் யார் தேவனுடைய வார்த்தையாகிய, தேவனுடைய ஆலோசனையாகிய அவருடைய வசனத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே விடியற்காலத்து வெளிச்சமாக எடுத்துக்கொண்டு ஜீவிக்கிறார்களோ, கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய வழி நடத்துதல் உனக்கு உண்டாயிருக்கும் என்கிறார். வேதத்திலே ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். கர்த்தர் ஒரு நாள் ஆபிரகாமோடு பேசினார். என்ன பேசினார் என்றால், ஆபிரகாமே, நான் உனக்கு கொடுத்த ஈசாக்கு என்கிற ஏகபுத்திரனாகிய குமாரனை நீ அழைத்து கொண்டு போ. எங்கே அழைத்து கொண்டு போ? மோரியா என்கிற மலைக்கு அழைத்து கொண்டு போ என்று சொன்னார். எதற்காக? பலி செலுத்தும்படியாக. யாரும் இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு எளிதாக கீழ்ப்படிய மாட்டார்கள். என்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை சார்ந்து வாழ்ந்த ஆபிரகாம், எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் மேல் அன்பு வைத்து ஜீவித்த ஆபிரகாம், எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் மேல் விசுவாசத்தை வைத்து வாழ்ந்த ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால், விடியற் காலத்தில் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு மோரியா மலைக்கு சென்றார். மோரியா மலைக்கு சென்றபோது அற்புதம் நடந்தது. என்ன நடந்தது? ஈசாக்கை பலி செலுத்த வேண்டிய இடத்திலே கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அங்கே முட்புதரிலே ஒரு ஆட்டுக்குட்டி தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டிருந்ததை ஆபிரகாம் கண்டான். என்றால் வீட்டிலிருந்து ஈசாக்கை கூட்டிக் கொண்டு புறப்படும் போது ஈசாக்கு கேட்கிறான், மகன் கேட்கிறான் தகப்பனை பார்த்து, பலி செலுத்த போகிறீரே, விடியற் காலத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பலி செலுத்தும்படியாக போகிறீரே, பலி மிருகம் ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை பார்த்து கேட்கிறான். ஆபிரகாம் சொன்னது என்ன? கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒருவேளை ஆபிரகாம் அப்படிப்பட்ட நினைவோடு அன்றைக்கு ஈசாக்கை பார்த்து சொல்லி இருக்கலாம், மகனே, பலி மிருகத்தை குறித்து நீ கவலைப்படாதே, அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். புறப்பட்டான். விடியற் காலத்தில் புறப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டான். என்ன நடந்தது? புறப்பட்ட ஆபிரகாமுக்கு தேவனுடைய வழி நடத்துதல் உண்டாயிருந்தது. அங்கே ஈசாக்கை பலிபீடத்தில் கிடத்தி கத்தியை ஓங்கின போது தேவனுடைய வார்த்தை வந்தது, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. ஈசாக்கை பலி செலுத்த வேண்டிய இடத்திலே பலி செலுத்தும்படியாக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் ஒரு ஆட்டுக்குட்டியை. அது முட்புதரிலே
காணப்பட்டது, சிக்கொண்டு காணப்பட்டது. தேவன் தம்மிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை அவர்களுடைய கண்கள் காணவும் இல்லை, அவர்களுடைய காதுகள் கேட்கவும் இல்லை என்றால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவருடைய பரிசுத்த ஆவியினாலே அதை வெளிப்படுத்தக்கூடியவராயிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை இன்றைக்கு உன் கண்கள் காணாதிருக்கலாம், இன்றைக்கு உன்னுடைய காதுகள் அவைகளை எல்லாம் கேட்காதபடி காணப்படலாம். என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல், தெய்வ வழி நடத்திப்பு உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாகும் போது தேவன் உன்னுடைய வாழ்க்கைக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறதை உன் கண்கள் காணும். தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை உன் காதுகள் கேட்கும். அவைகளை தேவன் தம்முடைய வழி நடத்துதலின் மூலமாக நீ அறிந்து கொள்ளும்படியாக செய்வார். ஆபிரகாம் விடியற் காலத்தில் புறப்பட்ட போது தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்ததை அவனுடைய கண்கள் காணவில்லை. இப்படி ஒரு ஆட்டுக்குட்டி முட்புதரிலே காணப்படுகிறது என்பதை அவனுடைய காதுகள் கேட்கவில்லை என்றால் விசுவாசத்தோடு சொன்னார், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆம் தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ விடியற் காலத்தை போல் இருப்பாய், நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதன் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வழி நடத்துதல் உனக்கு உண்டு என்கிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, நீ வேத வசனத்தின்படி, தேவனுடைய ஆலோசனையின்படி, தேவனுடைய வார்த்தையின் நடக்கும் போது விடியற் காலத்து வெளிச்சத்தை போல அந்த வசனத்தின்படி நீ வாழும் போது, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது தேவனுடைய வழி நடத்துதல் உண்டாயிருக்கும். அது உனக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். கர்த்தருடைய வழி நடத்துதல் இல்லை என்றால் நீ விடியற் காலத்து வெளிச்சத்தை போல காணப்பட முடியாது. வாசித்து பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து என்ன இல்லை? விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. யாராவது வாசிப்பீங்களா? ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். நன்றாக பாருங்கள், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. அப்படியானால் வேத வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கக்கூடியது. நீ வேத வசனத்தை, தேவனுடைய வார்த்தைகளை கனப்படுத்தி அவைகளுக்கு கீழ்ப்படிந்து நீ உன்னுடைய நடைகளை ஸ்திரப்படுத்துவாயானால் கர்த்தர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு. அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் சமாதானம் நிறைவாய் இருக்கும். தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை நீ காணும்படியாக அவருடைய வழி நடத்துதல் உனக்கு உண்டாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளுவார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களின் யோசனையை நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க வேண்டும். சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், உம்முடைய வார்த்தைகளை எனக்கு கொடும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் போது அவர் தம்முடைய வசனத்தின் மூலமாக உன்னோடு பேசுவார். அந்த வசனத்தின்படி நீ ஜீவிக்கும் போது தேவனுடைய வழி நடத்துதல் உனக்கு உண்டாயிருக்கும். நீ சொல்லுவாய், விடியற் காலத்தை போல் இருக்கிறேன். விடியற் காலத்தில் உண்டாயிருக்கக்கூடிய தேவ வழி நடத்துதல் என் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறது என்பாய். அது உனக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சொல்லுகிறார், இருளடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்கிறார். முதல் ஆசீர்வாதம் என்ன? விடியற் காலத்தின் களிப்பு உண்டு. இரண்டாவது ஆசீர்வாதம், விடியற் காலத்தின் தேவனுடைய வழி நடத்துதல் உண்டு. மூன்றாவதாக, விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கும் போது மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? விடியற் காலத்தில் திருப்தி கிடைக்கும்.
எத்தனை பேருக்கு திருப்தியுள்ள வாழ்க்கை வேணும்? ஆம் தெய்வ பிள்ளையே, அநேகருடைய வாழ்க்கையிலே திருப்தி இல்ல. எதை கொடுத்தும் என்ன இல்ல? திருப்தி இல்ல. இன்னும் கிடைக்காதா? இன்னும் எங்க எண்ணங்களின்படி திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ முடியாதா என்று எண்ணுகிறவர்கள் அநேகர் இங்கேயும் காணப்படுகிறீர்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் விடியற் காலத்தை போல மாற்றும் போது உனக்கு திருப்தி உண்டாகிவிடும். உன்னை பார்த்து கேட்பார்கள், எப்படி நீ சந்தோஷமாய் இருக்கிறாய் என்று கேட்கும் போது நீ சொல்லுவாய், இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் விடியற் காலத்தின் திருப்தி ஆசீர்வாதமாக உனக்கு உண்டு என்கிற வாக்கு கொடுத்தார். அப்படியே திருப்தி அடைந்தேன், சந்தோஷமாய் இருக்கிறேன் என்பாய். விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்று சொல்லும் போது மூன்றாவது ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்லுகிறார், விடியற் காலத்தில் திருப்தி கிடைக்கும் என்கிறார். வாசியுங்கள். அதற்கு ஆதாரமாக யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்னும் மோசே சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு, சாயங்காலத்தில் நீங்கள் புசிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு, விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும் என்றார். இங்கே நாம் படிக்கிறோம், விடியற் காலத்தில் திருப்தி உண்டாகும் என்று படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மோசேயின் மூலமாக வழி நடத்தி செல்கிறார். எங்கே இருந்து? எகிப்தில் இருந்து கானான் தேசத்துக்கு நேராக வழி நடத்தி செல்கிறார். என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் புசிக்கும்படியாக அவர்களுக்கு என்ன வேண்டும் என்றால் ஆகாரம் வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். புசிப்பதற்கு ஆகாரம் இல்லை என்றால் முறுமுறுப்பு உண்டாயிருக்குமா? உண்டாயிருக்காதா? உண்டாகும். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்தும்படியாக தேவன் என்ன செய்தார் என்றால் வானத்தின் பலகணிகளை திறந்தார், வானத்திலிருந்து மன்னாவை வருஷிக்க பண்ணினார். இப்பொழுது அந்த மன்னாவை அவர்கள் சேகரிக்க வேண்டும். அந்த மன்னாவை அவர்கள் சேகரித்தால் தான் அதை உட்கொண்டு திருப்தி அடைவார்கள். யோசித்து பாருங்க, கார்ப்பரேஷன்ல இருந்து தண்ணி வருது. எத்தனை மணிக்கு வருதுன்னா விடியற்காலம் 3:30 மணிக்கு வருகிறது. நீங்கள் 3:30 மணிக்கு எழும்பி அந்த நல்ல தண்ணியை பிடிக்கவில்லை என்றால் அந்த நாளுக்கு தேவையான தண்ணீர் உங்களுக்கு கிடைக்காது. உடனே என்ன செய்கிறீர்கள்? 3:30 மணிக்கு தண்ணீர் வருகிறது என்றால் 3:15 எழும்பி குடத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு குழாயடிக்கு சென்று தண்ணீரை நிரப்பி வீட்டிலே வைத்தால்தான் உங்களுக்கு என்ன உண்டாகிறது? திருப்தி உண்டாகிறது. நீங்கள் 3:15 எழும்பாமல் 7 மணிக்கு எழும்பினீர்கள் என்றால் குழாயடிக்கு செல்லும் போது அங்கே தண்ணீர் வராது. அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு திருப்தி உண்டாயிருக்காது. அதுபோலதான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தி சென்ற போது வானத்திலிருந்து மன்னாவை வருஷிக்க பண்ணினார் என்றால் அதை அவர்கள் சேகரித்து புசித்து திருப்தி அடைய வேண்டுமானால் விடியற் காலத்தில் எழும்பி அவர்கள் அதை சேகரிக்க வேண்டும். விடியற் காலத்தில் எழும்பாமல் நன்றாக தூங்கி நன்றாக உறங்கி தங்களுடைய விருப்பம் போல அவர்கள் பகல் நேரத்திலே சென்று மன்னாவை சேகரிக்கலாம் என்று செல்வார்களேயானால் அங்கே மன்னா இருக்காது. அந்த நாள் முழுவதும் அவர்கள் பட்டினிதான் கிடக்க வேண்டும், திருப்தி உண்டாகாது. அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மன்னாவை சேகரிக்கும்படியாக அதிகாலையில் எழும்பினார்கள், விடியற் காலத்தில் எழும்பினார்கள். அவைகளை அந்த மன்னாவை போய் சேகரித்தார்கள். அந்த நாளிற்கு தேவையான ஆகாரம் அவர்களுக்கு திருப்தியை கொடுத்தது. திருப்தி என்று சொல்லும் போது போதுமானதற்கும் மேலாக தேவன் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் படிக்கும் போது விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். எப்ப திருப்தியாக்குறாரு? விடியற் காலத்தில். அப்பத்தால் நான் உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். அது நிமித்தமாக நான் உங்கள் தேவனாகிய
கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்கிறார். அப்படியானால் ஒரு கேள்வி, இந்த திருப்தியை விடியற் காலத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும். விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைய வேண்டுமானால் யாரை துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும்? கர்த்தரை துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பேதுரு இரவு முழுவதும் மீன் பிடிக்கும்படியாக முழுவதும் பிரயாசப்பட்டார் என்றால் வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் படிப்பீர்கள் என்றால் விடியற் காலத்தில் புசிக்க ஒன்றுமில்லாமல் காணப்பட்டார்கள் என்றால் கடற்கரையில் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு துணையாக வந்தபோது 153 பெரிய மீன்கள் கிடைக்கும்படி கர்த்தர் அவர்களை திருப்தி ஆக்கினார். நீ பிரயாசப்படலாம், நீ நடலாம், நீ தண்ணீர் ஊற்றலாம், கனி கொடுக்க வைக்கிறது கர்த்தருடைய காரியமாய் இருக்கிறது. நீ ஒரு செடியை நடலாம், நீ அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றலாம் என்றால் கர்த்தர் உன் பிரயாசத்திற்கு துணையாயிருக்கவில்லை என்றால் அந்த செடியிலே கனியை பார்க்க முடியாது. தெய்வ பிள்ளையே, பேதுரு பிரயாசப்பட்டார். முழுவதும் மீன்களை பிடிக்கும்படியாக வலை வீசி பிரயாசப்பட்டார் என்றால் அவருடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போனது. ஒரு மீன் கூட பேதுருவுக்கு கிடைக்கவில்லை என்றால் நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்து துணையாக வந்தார். ஒரு கட்டளையை கொடுத்தார். பேதுருவே, வலையை ஆழமாக வீசுவாயாக என்று கட்டளை கொடுத்தார். பேதுரு கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். வலை கிழிய மீன்களை பிடித்தான். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே துணையாய் இருந்தால்தான் விடியற் காலத்தின் திருப்தி உண்டாகும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் துணையாய் இருந்தபடியால் விடியற் காலத்தில் வானத்தின் மதகுகளை திறந்து மன்னாவை வருஷிக்க பண்ணி ஜனங்களை திருப்தி ஆக்கினார். பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டார். கர்த்தர் அவனுக்கு துணையாய் இருக்கவில்லை என்றால் கர்த்தருடைய சமூகம் வந்தபோது, இயேசு அவனுக்கு துணையாக வந்தபோது அவருடைய வார்த்தை அற்புதங்களை செய்தது. வலைகளியும்படியான திரளான மீன்களை பிடித்து கரை சேர்த்தான். விடியற் காலத்தின் திருப்தி வேண்டுமா? உன் வாழ்க்கையிலே கர்த்தரை துணையாக கொள். கர்த்தரை துணையாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உன் வாழ்க்கையிலே விடியற் காலத்து திருப்தி உண்டாயிருக்க வேண்டுமா? கர்த்தரை துணையாக கொள். கானா என்கிற ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்திலே திரள் கூட்ட ஜனங்கள் கலந்து கொண்டார்கள். இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார். என்றால் என்ன நடந்தது? திராட்சரசம் குறைவுபட்டு போனது என்றால் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டாருக்கு துணையாயிருந்தபடியால் குறைவு நிறைவானது. ருசியுள்ள திராட்சரசம் ஜாடி நிறைய நிரம்பி வழியும்படியாக திருப்தி உண்டாகும்படியாக செய்தார். கர்த்தர் துணையாயிருப்பாரானால் உன் பாத்திரம் நிரம்பி வழியும். கர்த்தர் துணையாயிருப்பாரானால் உன் பானையிலே மாவும் உன் கலசத்திலே எண்ணெயும் நிரம்பி வழியும். உன்னுடைய பண்டக சாலையிலே தானியமும் உன்னுடைய வாழ்க்கையிலே திராட்சரசத்தின் நிறைவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். வலைகிழியும்படியான பொக்கிஷங்கள் உன்னுடைய கூடாரத்திலே உண்டாயிருக்கும். கர்த்தரை துணையாக கொள். விடியற் காலத்தின் திருப்தி உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தாவே, நான் விடியற் காலத்தை போல் இருப்பேன் என்று நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே, அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக, விடியற் காலத்தின் களிப்பு உண்டாயிருக்கும்படியாக நீர் என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, விடியற் காலத்தை போல் இருப்பேன் என்கிற வாக்கு எனக்கு உண்டாயிருக்கிறதே, அந்த விடியற் காலத்தின் ஆசீர்வாதமாகிய உம்முடைய வழி நடத்துதல் என்னுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கும்படியாக கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, நான் விடியற் காலத்தை போல் இருப்பேன் என்று எனக்கு வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கிறது. விடியற் காலத்தின் திருப்தி என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும்படியாக கர்த்தாவே, நீர் எனக்கு துணை நில்லும் என்று ஜெபிக்க வேண்டும்.
என்னுடைய பிரயாசங்கள், என்னுடைய ஓட்டங்கள், என்னுடைய நடைகள் ஒன்றும் வீணாய் போகாதபடி, என்னுடைய சமயம் வீணாய் போகாதபடி, கர்த்தாவே என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக, கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவான சந்தோஷம் உண்டாயிருக்கும்படியாக, திருப்தி உண்டாயிருக்கும்படியாக நீர் எனக்கு துணையாயிரும் என்று ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக, நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்கிற வாக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கும் போது அதனூடாக கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன்னுடைய சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் ஆவிகளையும் தேவன் அதமாக்கி போடுவார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சாத்தானின் வல்லமைகளானாலும், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த பிசாசின் ஆவிகளானாலும், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த துர்செயலானாலும், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சத்துருக்களுடைய கிரியைகளானாலும் அதையெல்லாம் தேவன் சுட்டெரித்து போடுவார். அவைகளையெல்லாம் கர்த்தர் அழித்து போடுவார். அவைகளையெல்லாம் கர்த்தர் அதமாக்கி போட்டு உனக்கு வெற்றியை கொடுப்பார். விடியற் காலத்தில் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள் என்றால் என்ன நடக்கும்? இனிமே உனக்கு சத்துருவே இல்லை என்கிற ஒரு நிலையை கர்த்தர் உண்டாக்குவார். ஏன்னா ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள், இவனுக்கு விரோதமாக நான் சத்துருவாய் இருந்தால் நான் அழிந்து போவேன் என்கிற ஒரு நிலையை கர்த்தர் உருவாக்குவார். உன் பக்கத்திலே 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. துன்மார்க்கருக்கு வருவதை உன் கண்கள் காணும், அவர்களுக்கு நேரிடுவதை உன் காதுகள் கேட்கும். தெய்வ பிள்ளையே, விடியற் காலத்தின் ஆசீர்வாதம், நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கும் போது சொல்லுகிறார், உன்னுடைய சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். அதனால நீ ஜெபிக்கணும், கர்த்தாவே எனக்கு விரோதமாக ஒருவரும் சத்துருவாயிராதபடி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நீ ஜெபிக்க வேண்டும். வாசியுங்கள், யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். எப்ப? விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். தெய்வ பிள்ளையே, நடந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கானான் தேசத்திற்கு நேராக வழி நடத்தி செல்கிறார். மோசே ஜனங்களை பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், ஜனங்களை வழி நடத்தி செல்லும் போது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிரயாணத்திலே முன் செல்லக்கூடாதபடி அவர்களுக்கு முன்பாக என்ன காணப்படுகிறது? சிவந்த சமுத்திரம் காணப்படுகிறது. என்றால் மோசே செய்த காரியம் என்ன? அவன் தன் கையை நீட்டினான். மோசே என்ன செய்தான்? அவனுடைய கையை நீட்டினான். அது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? தேவனை துதித்தான். உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய பிரதிகூலங்களை கண்டு நீ முறுமுறுக்காதே. உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய அசௌகரியங்களை கண்டு நீ முறுமுறுக்காதே. உன் கரத்தை நீட்டு, தேவனை ஆராதனை செய், தேவனை துதிப்பாயாக. என்ன நடந்தது? சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி உண்டானது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். கர்த்தரை துதித்தார்கள், கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தினார்கள், அவர்கள் தேவனை புகழ்ந்து பாடினார்கள். என்றால் அதே பாதையிலே, கர்த்தர் உருவாக்கின அதே பாதையிலே எகிப்தின் ராணுவங்கள், தெய்வ பிள்ளைய பார்வோனுடைய ரதங்கள், பார்வோனுடைய குதிரை வீரர்கள், பார்வோனுடைய ராணுவங்கள் கர்த்தர் உருவாக்கின அதே பாதையிலே இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்தார்கள். தேவன் என்ன செய்தார்? விட்டியற் காலத்தில் அற்புதம் செய்தார். விட்டியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எகிப்தியராயிருக்கலாம், உனக்கு விரோதமாக எழும்புகிற அமலேக்கியராயிருக்கலாம், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சத்துருனுடைய ஆவிகளாயிருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நீர்
விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த எல்லா சத்துருடைய வல்லமைகளையும் நான் அழித்து நிர்மூலமாக்கி சுட்டெரித்து போடுவேன் என்கிறார், கவிழ்த்து போடுவேன் என்கிறார். நம்முடைய தேவன் விடியற் காலத்தில் அற்புதம் செய்கிற தேவன். விடியற் காலத்தில் சமுத்திரம் பார்வோனுடைய ரதங்களை மூடி போட்டதென்றால் மோசே என்ன செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவன் உருவாக்கின பாதை வழியாக கடந்து சென்ற பிறகு மறுபடியுமாக தன்னுடைய கையை நீட்டினான். சமுத்திரம் பார்வோனுடைய ரதங்களை மூடி போட்டது. வாசியுங்கள், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். யார் கொடுத்த வார்த்தை? மோசேயின் மூலமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை. பார்வோனுடைய ரதங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்த போது ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள் என்றால் மோசே ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்னான். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். என்ன ஒரு விசுவாசம், என்ன ஒரு ஆராதனை! தெய்வ பிள்ளையே, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஒரு நிச்சயம் உண்டாயிருந்தது, தேவன் தான் என்னை வழி நடத்துகிறார் என்கிற விசுவாசம் மோசேக்குள்ளாக பலமுள்ளதாக காணப்பட்டது. கரத்தை நீட்டினான், ஆராதித்தான், அற்புதம் உண்டானது. உன்னை பின்தொடர்ந்து வருகிற சத்துனுடைய வல்லமை, உனக்கு எதிராக கிரியை செய்கிற பிசாசின் ஆவிகள், இவைகளை எல்லாம் கண்டு முறுமுறுக்காதே, கர்த்தரை துதிப்பாயாக. அவைகளையெல்லாம் கர்த்தர் அதிகாலையிலே சங்கரித்து போடுவார். விடியற் காலத்தின் வெளிப்பை போல காணப்படுவீர். நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். புதிய ஆண்டிலே பயப்படாதிருங்கள் என்கிறார். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்கிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்கிறார். தெய்வ பிள்ளையே, சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை படிக்கும் போது சங்கீதக்காரன் எழுதுகிறான், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று எழுதுகிறான். எத்தனை பேருக்கு உங்களோட கூட சத்துருக்களும் சேர்ந்து வந்து உட்கார்ந்து இருக்கணும்னு விருப்பம்? யாருக்குமே விருப்பம் இல்லை. யாருக்காவது விருப்பம் இருக்கா? உங்க கூட வந்து உங்க சத்துருக்களும் சேர்ந்து வந்து உட்கார்ந்து இருக்கணும்னு யாருக்காவது விருப்பம் இருக்கா? யாருக்குமே விருப்பம் இல்லை. சங்கீதக்காரன் எழுதுகிறான், அப்படி உன்னோடு சத்துருக்கள் வந்து உட்கார்ந்திராமல் நீ சத்துருக்களுக்கு விலகி ரட்சிக்கப்பட்டவனாக காணப்படும்படி நீ என்ன செய்ய வேண்டும் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். வாசி, சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். நீ சாட்சி கொடுக்கணும் இந்த புதிய வருஷத்துல. கர்த்தர் என் சத்துருக்களுக்கு என்னை நீங்களாக்கி என்னை ரட்சித்தார். அதற்கு காரணம் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். அதுவே காரணம். துதித்தேன், ஆராதித்தேன், தேவனை மகிமைப்படுத்தினேன். கர்த்தர் எல்லா சத்துருவின் வல்லமைக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று இந்த வருடத்துல நீ சாட்சி கொடுப்பாயானால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறினது என்பதை உறுதிப்படுத்திக் கொள். விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்று வாக்கு கொடுக்கிற தேவன் விடியற் காலத்திலே சத்துருக்களை விலக்கி ரட்சிப்பார். 5வது ஆசீர்வாதம், கடைசி ஆசீர்வாதம், விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் விடியற் காலத்தின் ஆசீர்வாதமாக உனக்கு அவர் அடைக்கலமாய் இருப்பார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறவர். விடியற் காலத்தில் உனக்கு அடைக்கலம் உண்டு. இந்த புதிய ஆண்டிலே நீ சொல்லுவாய், கர்த்தர் மகாராஜாவாய் இருந்து எனக்கு அடைக்கலமாய் இருந்தார். உன்னதமானவருடைய மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே நான் காணப்பட்டேன். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ளை நோக்கும் தேவன் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் ஆத்துமாவை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தார். தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை போஷித்தார் என்று நீ
சாட்சி கொடுப்பாய், விடியற்கால வெளுப்பை போல் இருப்பீர் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் சொல்லுகிறார். என்னுடைய அடைக்கலம் உனக்கு உண்டு என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் போதும். தெய்வ பிள்ளையே, விடியற் காலம் தருகிற 5வது ஆசீர்வாதம் தான் கர்த்தர் உனக்கு அடைக்கலமாயிருப்பேன் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இங்க தேவன் சோதோம் கொமோரா என்கிற பட்டணத்தை பார்த்தபோது துன்மார்க்கம் நிறைந்த பட்டணமாயிருந்தது, பாவம் நிறைந்த பட்டணமாயிருந்தது, அக்கிரமம் நிறைந்த பட்டணமாயிருந்தது. சோதோம் கொமோராவின் கூக்குரல் தேவனுடைய சந்நிதியை எட்டினது. ஆகவே கர்த்தர் தீர்மானித்தார். என்ன தீர்மானம் எடுத்தார்? சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும்படியான ஒரு தீர்மானத்தை எடுத்தார். அப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறான் என்றால், தெய்வ பிள்ளையே, தன்னுடைய உறவினனான லோத்தின் குடும்பத்திற்காக பரிந்து பேசி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். என்ன நடந்தது? சோதோம் கொமோரா அழிவதற்கு முன்பாக தேவன் ஆபிரகாமுடைய பரிந்துரை ஜெபத்தை கேட்டு, தன்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய பரிந்துரை ஜெபத்தை கேட்டு, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஆபிரகாமுடைய பரிந்துரை ஜெபத்தை கேட்டு, ஆபிரகாமுடைய உறவினரான லோத்தின் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக விரும்பினார். அப்படியே தேவன் என்ன செய்தார்? லோத்தின் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக தூதர்களை அனுப்பினார். அனுப்பி என்ன செய்தார் என்றால், லோத்தின் குடும்பத்தை ரட்சித்தார். ரட்சித்த பிறகு ஆபிரகாம் விடியற் காலத்தில் எழுந்து எப்பொழுதும் போல கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்தில் நின்று பார்க்கிறான். என்ன நடக்கிறது? சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படுகிறது. வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் இறங்கி வந்தது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது எடுத்துரைக்கக்கூடிய காரியம் என்ன? வாசியுங்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசியுங்கள். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே லோத்து காப்பாற்றப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். அவன் ஒரு நீதிமானாக காணப்பட்டானா. ஆகவேதான் அங்கே படிக்கிறோம், நாள்தோறும் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் உள்ளவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அப்படியானால் சோதோம் கொமோரா பட்டணம் அழிய போகிறது என்றால் கர்த்தர் லோத்தை ரட்சித்தார். எதனால்? லோத்து ஒரு நீதிமானாக காணப்பட்டான் என்றால், லோத்து ஒரு நீதிமானாக இருந்தது நிமித்தமாக மாத்திரம் அவன் சோதோம் கொமோரா பட்டணம் அழிவதற்கு முன்பாக காப்பாற்றப்படவில்லை, அவன் காக்கப்படவில்லை, அவன் ரட்சிக்கப்படவில்லை. இன்னொரு காரணமும் உண்டாயிருந்தது. லோத்தை தேவன் ரட்சிக்க இன்னொரு காரியம் உண்டாயிருந்தது, இன்னொரு விஷயம் உண்டாயிருந்தது. அந்த விஷயம் என்ன? ஆபிரகாமுடைய பரிந்துரை ஜெபம். வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் யாரை நினைக்கிறார்? ஆதியாகமம் 19:29 வாசியுங்கள். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து யாரை நினைக்கிறார்? தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி
அனுப்பிவிட்டார் என்று படிக்கிறோம். வீட்டிலே போய் படித்து பாருங்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வசனங்கள் வரைக்கும் வீட்டில் போய் படித்து பாருங்கள். லோத்திற்காக ஆபிரகாம் செய்த பரிந்துரை ஜெபம் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று அங்கே படிக்கிறோம். இதிலிருந்து ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நீதிமான்களாக இருப்பதினால் மாத்திரமல்ல உங்களுக்கு ரட்சிப்பு, உங்களுக்காக சிலர் பரிந்துரை ஜெபம் செய்து வருகிறார்கள். அதனால்தான் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கு எத்தனையோ விதங்களிலே அழிவு உண்டாகி வருகிறது என்றால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ரட்சிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய நீதி நிமித்தமாக மாத்திரமல்ல, உங்களுடைய பரிந்துரை ஜெபத்தின் மூலமாக அவர்களை ரட்சித்து வருகிறார். அப்படியானால் நம் ஒவ்வொருவருக்கும் உத்தரவாதம் உண்டு, நம் ஒவ்வொருவருக்கும் கடமை உண்டு. திறப்பிலே நின்று பரிந்துரை ஜெபம் செய்யக்கூடிய ஒரு உத்தரவாதம் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் அக்கிரமக்காரர்கள் நிறைந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக தீர்மானிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் விரும்புகிற உங்களுடைய அயலகத்தார், உங்களுடைய சொந்தக்காரர்கள், நீங்கள் நேசிக்கிறவர்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால், அவர்களுக்கு தேவனால் அடைக்கலம் உண்டாயிருக்க வேண்டுமானால், அவர்கள் நீதிமான்களாக இருந்தால் மாத்திரம் போதாது, உங்களுடைய பரிந்துரை ஜெபம் முக்கியமானதாக காணப்படுகிறது. ஆகவேதான் கர்த்தர் தேடுகிறார், திறப்பிலே நின்று பரிந்துரை ஜெபம் செய்யக்கூடிய மனிதர்கள் உண்டோ என்று தேடுகிறார். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? உங்களுடைய உறவினர்கள், நீங்கள் சிநேகிக்கிறவர்கள், நீங்கள் விரும்புகிறவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அழிவிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்றால் அவர்கள் நீதிமான்களாய் இருந்தால் மாத்திரம் போதாது, லோத்தினுடைய வாழ்க்கையின் மூலமாக ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். ஆபிரகாமுடைய பரிந்துரை ஜெபம் முக்கியமானதாக காணப்பட்டது. கர்த்தர் ஆபிரகாமை நினைத்துதான் லோத்தை காப்பாற்றினார். நீ செய்யக்கூடிய பரிந்துரை ஜெபம் அநேகரை காப்பாற்றக்கூடியதாய் இருக்கிறது. ஒரு காலத்தில் புறஜாதிகள் தேவ ஜனங்களை பார்த்து கேலி பேசினார்கள். எதற்காக ஜெபிக்கிறீர்கள்? உங்களுடைய ஜெபம் எதற்காக? உங்களுடைய கூக்குரல் எதற்காக? உங்களுடைய விண்ணப்பங்கள் எதற்காக என்று ஒரு காலத்தில் புறஜாதிகள் தேவ ஜனங்களை கண்டு கேலி பேசினார்கள். இன்றைக்கு நிலை மாறிவிட்டது. இன்றைக்கு புறஜாதிகள் என்ன சொல்லுகிறார்கள்? மழை வேண்டும், ஜெபம் பண்ணுங்கள். தேசம் காக்கப்பட வேண்டும், ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தினுடைய வல்லமை என்ன என்பதை அறிந்து கொண்டார்கள். பாடுவோமா? ஜெபத்தை கேட்கோ எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளோ, ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். அன்றைக்கு ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி கேட்டான், 10 நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணத்தை அழிக்காதிருப்பீரோ? கர்த்தர் சொன்னார், 10 நீதிமான்கள் இருந்தால் நான் இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். என்றால் நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே காணப்படுகிற சூழ்நிலை என்ன? விடியற் காலத்தில் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். சோதோம் கொமோரா பட்டணத்தை பார்க்கிறான். வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் இறங்கி சோதோம் கொமோரா பட்டணத்தை அழித்து போட்டது. என்றால் அவனுடைய பரிந்துரை ஜெபம் வீணாக போகவில்லை. லோத் நீதிமானாய் இருந்தபடியால் ஆபிரகாமுடைய பரிந்துரை ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. கர்த்தர் லோத்தை காப்பாற்றினார். கர்த்தர் லோத்தினுடைய பிள்ளைகளை காப்பாற்றினார். உனக்கு நீ விரும்புகிறவர்கள்,
உன்னுடைய உறவினர்கள் நீதிமான்கள் காப்பாற்றப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்றால் அவர்கள் நீதிமான்களாய் இருந்தால் மாத்திரம் போதாது. உன்னுடைய பரிந்துரை ஜெபம் மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. விடியற் காலத்தில் கர்த்தர் லோத்துக்கு அடைக்கலமாய் இருந்தார். கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இருளடைந்த நீங்கள் இனி நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்கிறார். விடியற் காலத்தின் களிப்பு உங்களுக்கு உண்டு. ஜெபியுங்கள், கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்படும் என்று ஜெபியுங்கள். அந்த மகதிலே நாம் மரியாளுக்கு வெளிப்பட்ட இயேசு உனக்கும் வெளிப்படுவாரேயானால் விடியற் காலத்து சந்தோஷம் உனக்கு நிறைவாயிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், விடியற் காலத்தில் என்னுடைய வழி நடத்துதல் உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஜெபம் பண்ணு, கர்த்தாவே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கட்டும். உம்முடைய நல்ல ஆலோசனையின்படி என்னை செம்மையான பாதையிலே நடத்தும். உம்முடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியும்படியான இருதயத்தை கொடும் என்று ஜெபம் பண்ணு. அப்பொழுது விடியற் காலத்தில் கர்த்தருடைய வழி நடத்துதல் உனக்கு உண்டாயிருக்கும். நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் சொல்லுகிறார். விடியற் காலத்தில் உனக்கு திருப்தி உண்டு என்று சொல்லுகிறார். நீ என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணு, கர்த்தாவே நீர் என்னுடைய வாழ்க்கையிலே துணையாய் இரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணு. உனக்கு விடியற் காலத்தில் திருப்தி கிடைக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், விடியற் காலத்தில் உன் சத்துருக்கள் நிர்மூலமாவார்கள். விடியற் காலத்தில் உன் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிறார். நீ என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணு, கர்த்தாவே எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய பிரதிகூலங்களை கண்டு, அசௌகரியங்களை கண்டு, என்னை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்களை கண்டு நான் முறுமுறுக்காமல் எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியாக, முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாக எனக்கு கிருபை தாரும் என்று நீ ஜெபம் பண்ணு. நீ கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது விடியற் காலத்தில் உனக்காக கர்த்தர் அற்புதம் செய்வார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருடைய வல்லமைகளையும் கர்த்தர் அதமாக்கி போடுவார், சுட்டெரித்து போடுவார், நிர்மூலமாக்கி போடுவார். நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் சொல்லுகிறார். உனக்கு விடியற் காலத்தில் அடைக்கலம் உண்டு. தேவன் உனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருப்பார். லோத்திற்கு கர்த்தர் அடைக்கலமாயிருந்தார். சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டது என்றால் லோத்து நீதிமானாயிருந்தான். அவனுக்காக அவனுடைய உறவினராகிய ஆபிரகாம் பரிந்துரை ஜெபம் செய்தான். அந்த பரிந்துரை ஜெபமும் லோத்தினுடைய நீதியும் அவனை இரட்சித்தது. உன்னுடையவர்களை இரட்சிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பரிந்துரை ஜெபம் செய். உன்னுடைய பரிந்துரை ஜெபம், நீ யாருக்காக பரிந்துரை ஜெபம் செய்கிறாயோ அவர்களுடைய நீதி அவர்களை இரட்சிக்கும். கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமாயிருப்பார். கர்த்தர் வெளிப்படுத்தின எல்லா தேவ வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இருளை போல் இருந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்கிற வார்த்தை மூலமாக நீர் எடுத்துரைத்த ஆசீர்வாதத்தின் கர்த்தாவே வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகையின் நாள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அது விடியற் காலத்தை போல கர்த்தாவே காணப்படுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகவே அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம் என்கிற வார்த்தை நிறைவேறக்கூடிய சமயமாக கர்த்தாவே அதிசீக்கிரத்தில் உம்முடைய வருகையின் நாள் காணப்பட போகிறது. ஒவ்வொருவரும் கர்த்தாவே அந்த நாளிலே ரட்சிக்கப்படுகிறவர்களாக காணப்பட தேவன் இந்நாட்களிலே தானே ஒவ்வொருவரும் விடியற் காலத்தை போல காணப்படும்படியாக கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரணும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடியற் காலத்தை போல் இருப்பீர் என்கிற வாக்கு தத்தத்தின் மூலமாக தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தின 5 ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் அடைய தேவன் உங்களுக்கு கிருபை நல்குவாராக. ஆமென்.